சரி எல்லாமே ரெடி. பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு டாக்ஸிலேயோ இல்லை ஆட்டோலேயோ நம்ம வந்துட்டு ஏர்போர்ட் என்ட்ரன்ஸுக்கு போயிடுறோம். எந்த டெர்மினல் கரெக்டாக பார்த்துட்டு போயிடுறோம். போயிட்டு வந்துட்டு நீங்கள் உள்ளே போகும் பொழுது ஃப்ளைட் டிக்கெட் பிரிண்ட் பண்ணது இருக்கீங்களா, அது கையில் எடுத்துக்கோங்க. டாக்ஸிலேருந்து இறங்கும் பொழுது அதையும் உங்களோட கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் கரெக்டாக அதில் இருக்க பேர் மேட்ச் ஆகணும் உங்கள் டிக்கெட்டில் இருக்க பேரோட, அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கே ஒரு லைன் நிற்கும். சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க இருப்பாங்க. அவங்க செக் பண்ணிட்டுருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் டிக்கெட்டும் இதுவும் கொடுத்தீங்கன்னா அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. உள்ளே அலோவ் பண்ண உடனே நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு போக வேண்டியது ஏர்லைன் கவுண்டர். அதாவது ஒவ்வொரு ஏர்லைனுக்கும் ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு போர்டிங் பாஸ் ஒன்று வாங்கணும். நீங்கள் முதல்ல பிரிண்ட் எடுக்கிற டிக்கெட்டில் சீட் நம்பர் அதெல்லாம் இருக்காது. போர்டிங் பாஸில் சீட் நம்பர், கேட் நம்பர், எந்த டைம் போர்டிங் எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கும். அது நீங்கள் வாங்கணும். அது போகிறதுக்கு முன்னாடி செக்டின் லக்கேஜ், அங்கே நீங்கள் போகிறப்ப செக்டின் லக்கேஜ் நீங்கள் கொடுக்க போகிறத அந்த எக்ஸ்ரே மிஷின் மூலமாக நீங்கள் போட்டிங்கன்னா அதை செக் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் இருக்க லக்கேஜ் இன்னும் உள்ளே போனப்போ தான் செக் பண்ணுவாங்க. செக்டின் லக்கேஜ் மட்டும் நீங்கள் அந்த எக்ஸ்ரே மிஷினில் போட்டு எடுத்துகிட்டு ஏர்லைன் கவுண்டருக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இண்டிகோ பண்ணிக்கிங்கன்னா இண்டிகோ ஏர்லைனுக்கு ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கே நீங்கள் போயிட்டு உங்கள் டிக்கெட்ஸும் ஐடி கார்டையும் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் பிடிக்கிற மாதிரி இருக்குது, 2 ஃப்ளைட்டும் கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட இது மாதிரி சொன்னீங்கன்னா உங்கள் டிக்கெட்டில் இருக்கும் கனெக்டிங் ஃப்ளைட் ஒரே ஏர்வேஸாக இருந்தால் அவங்க 3 போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. இப்போ 3ஓ 2ஓ, இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து அலகாபாத் போகிறீங்கன்னா 2, டெல்லியில் மாறணுன்னா சென்னை டு டெல்லிக்கு ஒரு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க, டெல்லி டு அலகாபாத்துக்கு ஒரு போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து என்ன லக்கேஜ் கையில் வச்சுருக்கீங்க, எது கையில் கொண்டு போகிறீங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் ஹேண்ட் லக்கேஜை நீங்கள் அங்கே கொடுக்கறதுக்குள்ள கையில் வச்சுக்கலாம். செக்டின் லக்கேஜை பக்கத்தில் ஒரு கன்வேயர் இருக்கும், அங்கே நீங்கள் வச்சிங்கன்னா அதில் வெயிட் பார்த்துட்டு அதில் லேபிள் பண்ணிடுவாங்க. நீங்கள் டெல்லி டு சென்னை டு அலகாபாத்னு, எம்ஏஏ டு அலகாபாத் அப்படின்ட்டு அந்த இதில் ஒரு பேப்பர் பிரிண்ட் பண்ணி அதில் நல்லா பேஸ்ட் பண்ணிடுவாங்க. அது அப்படியே கன்வேயர் பெல்ட்டில் போயிடும். அதே மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட கரெக்டாக அது எங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் போகுமா இல்லை நடுவில் கலெக்ட் பண்ணிக்கணுமா, டெல்லியில் கலெக்ட் பண்ணுமான்னு செக் பண்ணிக்கோங்க. கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து விண்டோ சீட் வேணுமா, ஐல் சீட், AISLE, அதாவது விண்டோஸ்க்கு ஆப்போசிட் சீட் இந்த பக்கம் இருக்கிறது. ஃபஸ்ட்டு வெளியே இருக்க சீட்டு எது வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரி தான் விண்டோ சீட்டில் உட்காந்தா நீங்கள் அவைலபிலிட்டி பொறுத்தாங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக விண்டோ சீட் கொடுப்பாங்க. அதுவும் அந்த விங்ஸ் கிட்டே கொடுப்பாங்க. நீங்கள் கரெக்டாக நல்லா உங்களுக்கு வியூ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அது கரெக்டாக கேட்டுக்கலாம். அதே மாதிரி கனெக்டிங் ஃப்ளைட் போகிறவங்க பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரோ ஃப்ரண்ட்டில் இருக்க சீட்டு கேட்டு வாங்கிக்கலாம், ரொம்ப கம்மியான டைம் இருந்தால். ஏன்னா நீங்கள் இறங்க உடனே நீங்கள் பேக் எடுத்து ஃபஸ்ட்டே வெளியே வந்துடலாம் அடுத்த ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு. அதுமாதிரி போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. போர்டிங் பாஸ் கொடுக்க முன்னாடி அங்கே ஒரு டேக் இருக்கும், ஒரு எலாஸ்டிக் டேக் இருக்கும். அந்த டேகை வந்துட்டு நீங்கள் இது செக் லக்கேஜ் தேவையில்லை, ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் அந்த டேகை போட்டுக்கணும். ஏன்னா அந்த டேக்கில் தான் வந்து அது செக் பண்ணியாச்சுன்னு சீல் இருக்கும். நீங்கள் ஃப்ளைட் ஏற்றது மட்டும் அந்த சீல் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதனால் அந்த டேகை வாங்கிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் 2-3 ஃப்ளைட் பிடிக்க 2 இடத்துல 2 ஃப்ளைட்டு 2 போர்டிங் பாஸ் இருந்தால் 2 டேக் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் மறுபடியும் அடுத்ததுல இறங்குறப்ப இந்த டேக் எடுத்து மறுபடியும் நீங்கள் புது டேக் மாட்டி அதில் சீல் வச்சுக்கணும். 2 டேக் வாங்கி பேக்கில் போட்டுக்கலாம். போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. போர்டிங் பாஸ் என்னென்னா உங்கள் நேம் இருக்கும், அப்புறம் எத்தனை மணிக்கு போர்டிங் டைம் இருக்கும், அதே மாதிரி ஃப்ளைட் நம்பர் இருக்கும், கேட் நம்பர், சீட் நம்பர் எல்லாமே இருக்கும். அப்புறம் நீங்கள் அந்த டேகை செக்இன் லக்கேஜ்லாம் போட்டீங்க, இப்போது உள்ள வந்துட்டீங்க, போர்டிங் பாஸ் கையில் இருக்குது. நீங்கள் எடுத்து போக வேண்டியது செக்யூரிட்டி செக்குள்ளே போகணும். அவங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு அந்த டேகை இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம நார்மல் த்ரெட் மாதிரி கட்டுறதுக்கு எலாஸ்டிக் த்ரெட்டாக இருக்கனால அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த டேக் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு பேக்கில் பிடிக்கிற இடமோ இல்லை ஷோல்டரில் மாற்ற இடத்துலையோ அந்த டேக் அப்படியே உள்ளே விட்டு நல்லா எலாஸ்டிக் நல்லா இது ரிஸ்ட் பண்ணி அந்த இதில் உள்ளே விட்டுட்டு அந்த டேக் வழியாக அந்த ஃபுல் அந்த த்ரெட்டில் இருக்க கேப் வழியாக அந்த ஃபுல் அட்டையும் அப்படியே வெளியே எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக லாக் ஆகிடும். அதை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அடுத்து செக்யூரிட்டி செக்கு போகலாம். போர்டிங் பாஸ்
இப்போ உங்கள் கையில் போர்டிங் பாஸும் அந்த ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் இருக்கும். இப்போ நீங்கள் செக்யூரிட்டி செக் எங்கே இருக்குதுன்னு செக்யூரிட்டி செக் தெரியும், அங்கே எல்லாம் லைனில் நின்றுருப்பாங்க, அங்கே போகணும். ஃபஸ்ட்டு இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம், அது வந்துட்டு நம்ம ஒரு செக்யூரிட்டி செக் நம்மளை பண்ணுறது வந்துட்டு நம்ம யாரும் தரக்குறைவாகவும் இதாக நினைக்க தேவையில்லை. ஏன்னா அது நம்ம பாதுகாப்பு உறுதிப்படுத்திக்கிறதான விஷயம். அதனால் நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஒத்துழைக்கணும். அங்கே 2 இருக்கும், ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி இருக்கும், அதில் வந்துட்டு பேக்ஸ் போயிட்டுருக்கும். பேக் வந்து ஒரு எக்ஸ்ரே மிஷின்குள்ளே போகும். அதை எக்ஸ்ரேயில் பேக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் ஒரு சிஎஸ்எஃப் அவர் வந்துட்டு கம்ப்யூட்டரில் பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பேக்கில் அதை போட்டுட்டு பேக் அந்த பக்கம் எண்டுக்கு போயிடும். நீங்கள் பேக்கில் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து தனியாக ஒரு தனி நபரை சோதனை செய்கிறதுக்கு மெட்டல் டிடெக்டர் வச்சு நின்றுருப்பாங்க. பேக்கை அவங்க செக்கிங் முடிஞ்சப்பறம் நீங்கள் அந்த பக்கம் போய் பேக் கலெக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்துட்டு மொபைல் ஃபோன், பர்ஸ் எல்லாத்தையும் பேக்கில் போட்டுருங்க. லேப்டாப் இருந்தால் லேப்டாப் வந்து அங்கே ஒரு தனி ட்ரே இருக்கும், அந்த தனி ட்ரே டோக்கன் இருக்கும். ஒரு டோக்கன் அந்த டோக்கனை வாங்கிட்டு நீங்கள் லேப்டாப்பை அந்த ட்ரேக்குள்ளே வச்சிடலாம். டேப்லெட் இருந்தாலும் டேப்லெட் ட்ரேக்குள்ளே வச்சுக்கலாம். கேட்டுக்கோங்க, டேப்லெட் ட்ரே மோஸ்ட்லி ட்ரேயில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். மொபைல் ஃபோனையும் நீங்கள் பர்ஸையும் பேக்கில் போட்டுடலாம். அதுவும் கேட்டுக்கோங்க, மோஸ்ட்லி பேக்கில் போடலாம், இல்லை ட்ரேயில் வைக்க சொன்னால் ட்ரேயில் வச்சுக்கலாம். உங்கள் இதில் மோஸ்ட்லி கர்ச்சீஃப் மட்டும் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல்ட்டெல்லாம் இருந்தால் மெட்டல் டிடெக்டர் கண்டுபிடிக்கணும். நம்ம பெல்ட்டு மோஸ்ட்லி ரொம்ப சிவியராக செக் பண்ணாங்கன்னா அதுவும் கரெக்டாக பார்ப்பாங்க. சரி, பர்ஸு ஃபோன் 2யும் பேக்கில் போட்டாச்சு. நம்ம லேப்டாப் இருந்தால் அது ட்ரேயில் வச்சாச்சு. பேக் அந்த பக்கம் போட்டோம். நம்ம போர்டிங் பாஸ் கையிலுக்கு போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தராக செக் பண்ணுற இதுக்கு வரணும். உள்ள ஒவ்வொருத்தராக போயிட்டு அந்த பாம்பு டிடெக்டர் வச்சு செக் பண்ண சொல்லுவாங்க. நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி 2 சைடும் நல்லா விரிச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா சைடும் வந்து அந்த மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது நீங்கள் இந்த பக்கம் வந்தோடனே அதை செக் பண்ண உடனே உங்கள் போர்டிங் பாஸில் ஒரு சீல் வச்சு கொடுப்பாங்க, செக்யூரிட்டி செக்குன்னு. அது ரொம்ப முக்கியம். அது சீல் இருக்கான்னு ஒரு 3 முறை செக் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா பேக்கில் நீங்கள் ஒரு டேக் கட்டினீங்க இல்லையா, அதில் வந்துட்டு சீல் வச்சு கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அதில் ஏதாவது மெட்டலாக ஏதாவது இருந்தால் தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக அது என்ன ரீசன்னு கேட்டு செக்யூரிட்டி சீல் வைக்கலன்னா கேட்டால் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களை அறியாமல் நீங்கள் எதாவது கொண்டு வந்துட்டீங்கன்னா, அது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் நெயில் கட்டுறோ ஏதோ தெரியாமல் வந்துடுச்சுன்னா வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா அதை எழுதி வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு மறுபடியும் வெளியே போயிட்டு அதை செக்குடு பேக் மோஸ்ட்லி கஷ்டம். அதனால் நீங்கள் வந்துட்டு இல்லைன்னா வெளியே வெயிட் பண்ணுறவங்க வந்து உங்களை அனுப்ப வந்தவங்க வெயிட் பண்ணால் அவங்ககிட்ட கொடுத்துடலாம். ஆனால் மோஸ்ட்லி அனுப்ப வந்தவங்க வந்து முதல்ல நீங்கள் ஐடி கார்டும் இதுவும் டிக்கெட்டையும் கொடுத்தீங்க இல்லையா, அந்த இடத்துக்கு மேலே அவங்களை இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஏர்போர்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே வர முடியும். ஆனால் போல்டாக பேசி நீங்கள் அவங்கக்கிட்ட வேண்டாம்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க நோட் பண்ணிப்பாங்க. இந்த பேசண்ட்லேருந்து இந்த நெயில் கட்டர் எடுத்துக்கிட்டோன்னு நோட் பண்ணி வச்சுப்பாங்க. நீங்கள் அப்புறம் அந்த சீல் வச்சுட்டு தான் உள்ளே வரணும். மறுபடியும் உள்ளே வரும்பொழுது இன்னொரு முறை கூட செக் பண்ணிக்கோங்க, போர்டிங் பாஸில் செக்யூரிட்டி செக் சீல் இருக்கணும். அப்புறம் இந்த பேக்கேஜில் இருக்க இதில் டேக்கில் சீல் இருக்கணும், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து தனியாக லேடிஸ் சிஎஸ்எஃப் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அது மோஸ்ட்லி பர்சனல் செக் பண்ணும்பொழுது க்ளோஸ்டு கேபின் இருக்கும், அதுக்குள்ளே தான் பண்ணுவாங்க. இப்போ எங்கள் கையில் வந்துட்டு போர்டிங் பாஸு பேகு அதே தான் இருக்கும். பட் அந்த 2 போர்டிங் பாஸ்லேயும் அந்த பேக்கில் இருக்க டேக்லேயும் சீல் இருக்கும். இந்த பக்கம் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க. இப்போ இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டீங்கன்னா செக்யூரிட்டி செக் முடிச்சிட்டிங்கன்னா உங்களால் மறுபடியும் வெளியே போக முடியாது. நீங்கள் வெளியே போகணும்னா ஃப்ளைட்டு கேன்சல் ஆனாலோ இல்லை இதானாலோ போக முடியல. ஏன்னா நீங்கள் போகணுன்னா ஏர்லைன்ஸ் அஃபிஷியல்ஸ் கூப்பிட்டு அவங்க எதாவது தனியாக எழுதி வாங்கி அவங்க எதாவது எழுதி கொடுத்தாலும் ஒரு பெரிய ப்ரொசீஜர் நடக்கும். ஏன்னா நீங்கள் என்னென்னா யாரோ ஒருத்தர் உள்ளே வந்து ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு வெளியே போயிடலாம் இல்லையா, அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. அதனால் மோஸ்ட்லி செக்யூரிட்டி செக் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணுமோ கரெக்டாக பண்ணிடுங்க. நீங்கள்
பாத்ரூம் போகிறது, டாய்லெட் போகிறது, தண்ணி குடிக்கிறதுல அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. அது எல்லாமே உள்ளே இருக்கும், கடைகளும் இருக்கும் மோஸ்ட்லி. அதனால் நீங்கள் உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்துட்டு நீங்கள் உள்ளே வந்தோடனே போர்டிங் பாஸில் ஃப்ளைட் நம்பர் பாருங்கள். என்ன ஏர்வேஸ் என்ன ஃப்ளைட் நம்பர் பார்த்தீங்கன்னா அந்த டைம் டிஸ்பிளேல ஓடிட்டுருக்கும், எந்த டைமுக்கு என்னென்ன ஃப்ளைட்டு கிளம்புதுன்னு. அதே மாதிரி நீங்கள் போர்டிங் டைம் வந்துட்டு இப்போ 2 hours முன்னாடி நீங்கள் செக்இன் பண்ணலாம். போர்டிங் டைம் வந்துட்டு 45 minutes, ஃப்ளைட் கிளம்புறது 45 minutes போர்டிங் டைம் பண்ணிடுவாங்க. ஃப்ளைட் கிளம்பு 20 minutes முன்னாடி அந்த கேட்டு, ஏர்போர்ட்டுக்குள்ளே ஃப்ளைட்டுக்கு போகிற கேட்டை மூடிடுவாங்க. அதனால் நீங்கள் எந்த டைம்னு கரெக்டாக பார்த்துக்கலாம். ரொம்ப டைம் இருந்தால் நீங்கள் போய் வெயிட் பண்ணலாம், இல்லை அங்கே நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணலாம் ஏர்போர்ட் இதுக்குள்ளே. அதே மாதிரி ஃப்ளைட் நம்பர் சம்டைம்ஸ் அதே ஃப்ளைட் நம்பர் இருக்காது. அப்படி ஃப்ளைட் நம்பர் வேறு ஆல்டர்னேட் நம்பர் இருந்தால் கூட நீங்கள் அந்த போர்டிங் டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுன்னு போட்டு ஏதாவது ஆல்டர்னேட் ஃப்ளைட் நம்பர் எழுதியிருப்பாங்க. இந்த நம்பர் என்ன அந்த நம்பர் பார்க்கலாம். எந்த டைம் கிளம்புது, எந்த கேட் கிளம்புதுங்கிறதும் இருக்கும். அது உங்களுக்கு போர்டிங் பாஸ்லேயும் இந்த கேட் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் போர்டிங் பாஸில் கேட் பிரிண்ட் ஆகலன்னா அந்த நிறைய டிஸ்பிளேஸ் இருக்கும், அதில் உங்களுக்கு தெரியும் எந்த கேட்னு. நீங்கள் எந்த கேட்னு பார்த்துக்கிட்டு நிறைய கேட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் இந்த கேட்னு அலாட் ஆகிருக்கும். அந்த கேட் வழியாக நீங்கள் வெளியே போய் ஃப்ளைட் ஏற முடியும். எந்த கேட்னு பார்த்து அந்த கேட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த ஹேண்ட் லக்கேஜில் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் தண்ணி எதுவுமே வந்துட்டு ஆயிலி வாட்டர் எதுவுமே கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் இங்கே வந்தப்போ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே தண்ணி வாங்கி ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகலாம். வாட்டர் பாட்டில் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நீங்கள் கொண்டு வர தண்ணியில் எதாவது கலந்து கொண்டு வரலாம். ஆனால் இங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்க ஷாப்ஸில் இருக்க தண்ணி வந்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதனால் நீங்கள் உள்ளே வந்து வாங்கிக்கலாம் தண்ணி பாட்டில். இல்லை தனியாக ட்ரிங்கிங் வாட்டர் டேப்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க, நிறைய டாய்லெட்ஸ்லாம் இருக்கும். போர்டிங் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எந்த கேட்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு லாக் ஆகிருக்கும். கரெக்டாக அந்த சிஎஸ்எஃப் பர்சன் வந்து தான் லாக் ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லை சம்டைம்ஸ் அதில் வந்து செக்யூரிட்டி கோட், நல்ல இன்டர்நேஷ்னல் டெல்லி ஏர்போர்ட்லலாம் செக்யூரிட்டி கோட்லாம் இருக்கும், அது போட்டால் தான் அந்த கேட் ஓப்பன் ஆகும். கரெக்டாக போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அந்த டிஸ்பிளேல வந்துடும். போர்டிங் முன்னாடி செக்யூரிட்டி செக்னு இருக்கும், ஃப்ளைட் நம்பர், எந்த ஊருக்கு போகுது, என்ன ஏர்வேஸ், கேட் நம்பர் என்னென்னு இருக்கும், ஸ்டேட்டஸ் என்னென்னா செக்யூரிட்டி செக்னு இருக்கும். சம்டைம்ஸ் போர்டிங்னு இருந்தால் அந்த கேட் வழியே உள்ளே போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். கேட் க்ளோஸ்னா அவ்வளோதான் அப்படின்ற அர்த்தம், அதுக்கப்புறம் போக முடியாது. டிபார்ட்டட்னா ஃப்ளைட்டே கிளம்பிடுச்சுன்னு அர்த்தம். அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. போர்டிங்கும் இங்கே வந்துச்சுன்னா நீங்கள் அந்த கேட்டு க்யூவில் நிற்கலாம். ஒவ்வொருத்தராக செக் பண்ணுவாங்க. சிஎஸ்ஓ பர்சன் வந்து கேட் தான் இருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் ஏர்லைனை ஏரோஸ்டஸ், ஏன்னா ஏர்லைன் கிரவுண்ட் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க, கீழே ஏர்போர்ட்டில் இருக்கிற அவங்க வந்துட்டு ஒரு பார்கோட் ரீடர் வச்சுட்டு ஒருத்தராக போய் ஃப்ளைட்டை வாங்கி செக் பண்ணுவாங்க. உங்கள் போர்டிங் பாஸில் ஒரு பார்கோட் இருக்கும். நீங்கள் தப்பான போர்டிங் பாஸ் தப்பான கேட்டில் போய் கொடுத்தாலும் அது ராங் ஃப்ளைட்னு வந்துடும். கரெக்டாக இந்த ஃப்ளைட்டுக்கு இந்த இதுதான அந்த போர்டிங் பாஸ் வந்து அந்த பார்கோட் ரீடர் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கும். பார்கோட் ரீடரில் ஒரு ஸ்வைப், பார்கோட் ரீடரில் உங்கள் போர்டிங் பாஸ் காட்டுவாங்க. காட்டினோடனே நீங்கள் கேட்டுக்குள்ளே போனால் சிஎஸ்எஃப் பர்சன் வந்து உங்கள் போர்டிங் பாஸ்லேயும் ஹேண்ட் லக்கேஜ்லேயும் இருக்க அந்த டேக் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் உள்ளே போகணும். அதே மாதிரி உள்ளே போன அப்புறம் சில டெர்மினல்ஸ், இப்போ டெல்லி ஏர்போர்ட்டில் டெர்மினல் 1D வந்துட்டு பஸ்ஸஸ் வழியாக கூப்பிட்டு போவாங்க. இந்த கேட்லேருந்து இதுக்கு ஃப்ளைட்டுக்கு பஸ் போனோடனே அங்கே வந்துட்டு ஃப்ளைட்டுக்கு ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி அந்த இது இருக்கும். வண்டி கொண்டு வந்து டிராக்டர் கொண்டு வந்து தள்ளி நிறுத்துவாங்க. இல்லைன்னா ஜெட் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். ஏர்போர்ட் மாடியிலேருந்து ஒரு பெரிய மிஷின், ஒரு டனல் மாதிரி மிஷின் வந்துட்டு கரெக்டாக ஃப்ளைட்டு கேட்டுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பேர் ஜெட் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அந்த கேட் ஓப்பன் பண்ணுறது ஜெட் பிரிட்ஜோ இல்லை பஸ்ஸோ வந்து கூப்பிட்டு போய் உங்கள் ஃப்ளைட் கிட்ட கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் அங்கே போய் இறங்கின உடனே அங்கே வந்துட்டு நீங்கள் சில ஃப்ளைட்டில் சொல்லுவாங்க, இப்போ ஒரு 30 வரைக்கும் சீட் நம்பர்னால் ஃப்ரண்ட் டோரில் ஏறலாம், 30 பின்னாடினா பேக் டோரில் ஏறலாம். அது மோஸ்ட்லி நீங்கள் பஸ்ஸில்